எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மரிபாஸ் கிச்சன். எப்போ ஒரே மாதிரி பாஸ்தா சாப்பிட்டு அழுத்து போச்சா? அப்போ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம வழக்கம் போல் செய்கிறது மாதிரிலாம் இருக்காது. அண்ட் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எஸ்பெஷலி குழந்தைங்க ரொம்பவே அடிக்ட் ஆவாங்க இந்த டேஸ்ட்டுக்கு. ஸோ இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சுருள் பாஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ இதை ஒரு 60% மட்டும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது குக் பண்ணுறதுக்கு நம்ம எந்த பாத்திரம் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 60% தான் வேகணும். அண்ட் வெந்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம கையில் வச்சு இந்த மாதிரி சுற்றி பார்க்கும்போது கொஞ்சம் கூட பிரேக் ஆகாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நல்லா நைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். ஸோ அதுதான் இந்த டிஷ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிரியாணிக்கெலாம் வதக்குவோல சொன்ன மாதிரி. ஸோ வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்ததாக இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 குடமிளகாயை அதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ குடமிளகா கிடைக்கலனாலும் பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு என்ன காய்கறி இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குடமிளகா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக சுருண்டு வந்திருக்கு. இப்போ இதை இந்த மேஜிக் மசாலா மேகியோடது கடையில் கிடைக்கிது. ஸோ அதில் கொஞ்சம் மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கன் குழம்புக்கெலாம் சேர்ப்போம் இல்லையா, அந்த மசாலா. அண்ட் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. முக்கியமாக நம்ம செய்கிற பாத்திரத்தை இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் மசாலா கொஞ்சம் கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே சுண்டி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நான் 2 முட்டையை உடைச்சி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். முட்டை சேர்த்த அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முட்டை நமக்கு குயிக்காக வெந்துடக்கூடாது. ஸோ அதுதான் இந்த டிஷ்ஷில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். இப்போ முட்டை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதங்குறப்ப தான் உப்பு சேர்த்துருப்போம். கொஞ்சம் பாஸ்தா வேக வைக்கிறப்பையும் உப்பு சேர்த்துருப்போம். ஸோ அதனால் பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம முட்டை ஊற்றி கிளறி விட்டதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக லெஃப்ட் ஓவர் உருளைக்கிழங்கு கிரேவி கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் நான் அந்த உருளைக்கிழங்குலாம் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ இது நீங்கள் சேர்க்காமலும் இந்த டிஷ்ஷை செய்யலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பாஸ்தாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாஸ்தா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் முட்டையும் நமக்கு சீக்கிரம் வெந்துடக்கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா முட்டை அங்கங்கே திட்டு திட்டாக தெரியல. ஸோ எல்லாமே மெர்ஜ் ஆகி சூப்பராக நமக்கு மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ சுட சுட பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் ஒரிகானோ சேர்த்துக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட ஒரிகானோ இல்லைன்னா நீங்கள் மல்லி இலையை கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரிகானோ சேர்த்துட்டு ஒரு 2-3 முறை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். குயிக்காக ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த ரெசிபி தான் எங்கள் வீட்டில் செய்வேன். எனக்கு எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.
அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ கொஞ்சமாக மேலே ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் இந்த மாதிரி தூவி விட்டுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.